வணக்கம். 2026 யூனியன் பட்ஜெட் வந்தாச்சு. சரி, இதுல நமக்கு என்ன இருக்கு? நம்மளோட வரி, நம்ம சேமிப்பு, அப்புறம் நாட்டுல வரப்போற பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், இப்படி எல்லா முக்கியமான விஷயங்களையும் பத்தி அடுத்த கொஞ்ச நேரத்துல நாம தெளிவா பார்க்கலாம் வாங்க. எந்த பட்ஜெட் வந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி என்ன? இதனால எனக்கு ஏதாவது பணம் மிச்சமாகுமா? அதானே? சரி, இந்த பட்ஜெட் உங்க பாக்கெட்ல பணத்தை வைக்குதா இல்ல எடுக்குதா? வாங்க அதுக்கான பதில தேடலாம். முதல்ல நம்ம பணத்தை நேரடியா பாதிக்கிற விஷயங்களை பார்த்துடலாம். முக்கியமா இந்த டாக்ஸ் விஷயத்துல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஒரு நல்ல நியூஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களோட பர்சனல் இன்கம் டாக்ஸ் ரேட்ஸ்ல எந்த மாற்றமும் இல்ல. ஆமாங்க, போன வருஷம் என்ன இருந்துச்சோ அதே தான் தொடரும். இது உண்மையிலே பலருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். டாக்ஸ் ரேட் மாறலங்கிறது ஓகே, ஆனா டாக்ஸ் கட்டுறதுக்கான ரூல்ஸ்ல சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா இந்த வரி ஏய்ப்பு மாதிரி தப்பு பண்றவங்கள ஹேண்டில் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஒரு புது அப்ரோச் எடுத்திருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 100%. என்னது இது? ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நீங்க உங்க வருமானத்தை மறைச்சிங்கன்னா எவ்வளவு மறைச்சிங்களோ அதே அளவுக்கு, அதாவது 100% ஃபைன் கட்டணும். சிம்பிளா சொல்லணும்னா 1 லட்சம் மறைச்சா 1 லட்சம் ஃபைன். இனி கணக்குல காட்டாம தப்பிக்கவே முடியாது. இப்ப இந்த டேபிள பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வரி சம்பந்தமான சின்ன சின்ன தப்புகளுக்கு இனிமே கிரிமினல் கேஸ் கிடையாதாம். அதே மாதிரி பெரிய குற்றங்களுக்கு கூட தண்டனையை குறைச்சிருக்காங்க. இதனால கோர்ட்டுக்கும் வேலைப்பழு குறையும், மக்களும் பயப்படாம தாங்களே முன் வந்து வரியை சரியா கட்டிடுவாங்கன்னு கவர்மெண்ட் நினைக்குது. வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு நேரடியான குட் நியூஸ். இனிமே வண்டி ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்க்கு முழுசா வரி விலக்கு கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டாக்ஸ் இனிமே கிடையாது. ஓகே, நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஸ் மாற்றங்களை பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய விஷயங்களை பார்க்கலாம். இந்த பட்ஜெட்ல நம்ம நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூரிசம் இதையெல்லாம் டெவலப் பண்ண என்னென்ன பிரம்மாண்டமான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா? இது ஒரு மெகா ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். நம்ம சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத்னு மொத்தம் 7 பெரிய சிட்டிஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு புது ஹை ஸ்பீட் ரயில் பாதை வரப்போகுது. இது வந்துச்சுன்னா இந்த ஊர்களுக்குள்ள டிராவல் பண்ற டைம் பயங்கரமா குறையும். இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. நாடு முழுக்க 15 கல்ச்சரல் சென்டர்ஸ் கட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்னு நம்ம ஆதிச்சநல்லூர்ல அமைய போகுது. இது நம்மளோட வரலாற்று பெருமையை இன்னும் நல்ல வெளிச்சம் போட்டு காட்டும். தமிழ்நாட்டுக்கு இன்னொரு சூப்பரான திட்டம். பழவேற்காடு ஏரிக்கு வர்ற விதவிதமான பறவைகளை பார்க்கறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் சென்டர் கட்ட போறாங்களாம். இது கண்டிப்பா லோக்கல் டூரிசத்தை நல்லா பூஸ்ட் பண்ணும். இது மட்டும் இல்லைங்க, திருநெல்வேலி பொதிகை மலையில மவுண்டேனியரிங்கை ப்ரோமோட் பண்றது, நாடு முழுக்க 5 புது யூனிவர்சிட்டி டவுன்ஸ் உருவாக்குறது, அப்புறம் டூரிசத்தை வளர்க்க ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறதுன்னு இந்த மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல இருக்கு. சரி, அடுத்ததா நம்ம ஹெல்த் அப்புறம் சோஷியல் வெல்ஃபேருக்கு இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டோட ரொம்ப முக்கியமான நோக்கங்கள்ல ஒன்னு உயிர் காக்கிற மருந்துகளோட விலையை குறைக்கிறது தான். இங்க சொல்ற மாதிரி இந்த மருந்துகள் எல்லாருக்கும் குறைஞ்ச விலையில கிடைக்கணுங்கிறது தான் டார்கெட். சரி, அதை எப்படி செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ரேர் டிசீசஸ்க்கான மருந்துகளுக்கும் 17 வகையான கேன்சர் மருந்துகளுக்கும் கஸ்டம்ஸ் டியூட்டி, அதாவது இம்போர்ட் டாக்ஸை முழுசா எடுத்துட்டாங்க. இதனால இந்த மருந்துகளோட விலை நல்லாவே குறையும். அது மட்டும் இல்லாம எய்ம்ஸ் மாதிரி 3 புதுசா ஆயுர்வேத இன்ஸ்டிடியூட்டும் வரப்போகுது. இது உண்மையிலே ஒரு அருமையான சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம். பெண் கல்வியை என்கரேஜ் பண்றதுக்கு நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொண்ணுங்க தங்கி படிக்கிறதுக்குன்னு ஹாஸ்டல்ஸ் கட்ட போறாங்களாம். இப்போ நம்ம எக்கானமியோட 2 முக்கியமான தூண்களான அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ண என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு ஒரு நசர் பாத்திரலாம். நம்ம இந்திய முந்திரி பருப்பை ஒரு குளோபல் பிராண்டா மாத்த ஒரு கிளியரான 3 ஸ்டெப் பிளான் இருக்கு. 1 சாகுபடியை அதிகப்படுத்துறது, 2 விவசாயிகளுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, 3 உலக மார்க்கெட்ல இதை ஃபேமஸ் ஆக்குறது. இதே மாதிரி திட்டங்கள் தென்னைக்கும் கோகோவுக்கும் கூட இருக்கு. விவசாயிகளோட வருமானத்தை அதிகப்படுத்த பால் பண்ணை, கோழி பண்ணை, மீன் வளர்ப்பு இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் இன்சென்டிவ்ஸ் அறிவிச்சிருக்காங்க. அது கூடவே சந்தன மரத்தை வளர்க்கறதை என்கரேஜ் பண்ணவும் ஒரு புது ஸ்கீம் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியல் growthக்காக ஒரு முக்கியமான அறிவிப்பு. நம்ம செல்போன், எலக்ட்ரானிக் சாதனங்கள் தயாரிக்க தேவைப்படுற ரேர் எர்த் மினரல்ஸா எடுக்கிறதுக்காக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு சில மாநிலங்களை இணைச்சு ஒரு ஸ்பெஷல் காரிடார் உருவாக்க போறாங்க. எவ்வளோ திட்டங்களை அறிவிச்சாச்சே. சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு கவர்மெண்ட் கையில எவ்வளோ காசு இருக்கு? அவங்களோட நிதி நிலவரத்தை பத்தின முக்கியமான நம்பர்ஸை இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, 1.4 லட்சம் கோடி ரூபாய். இது என்னன்னா 16வது ஃபினான்ஸ் கமிஷன் சொன்னபடி ஒவ்வொரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கும் ஒதுக்கப்படுற பணம். இது ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்.
ஸ்டேட்ஸுக்கு பணம் ஒதுக்குற அதே நேரத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட செலவுகளுக்காக எவ்வளோ கடன் வாங்க போகுது தெரியுமா? 17.2 லட்சம் கோடி ரூபாய். அடேங்கப்பா, உண்மையிலே தலை சுற்ற வைக்கிற ஒரு நம்பர் இது. அப்ப பாருங்க, ஒரு பக்கம் நாட்டு வளர்ச்சிக்காக இவ்ளோ பெரிய பெரிய திட்டங்கள், இன்னொரு பக்கம் அந்த திட்டங்களுக்காக வாங்க போற மலை மாதிரி கடன். இது ரெண்டையும் கவர்மெண்ட் எப்படி பேலன்ஸ் பண்ண போகுது? இந்த பிரம்மாண்ட திட்டங்கள் இந்த பெரிய கடனை ஜெயிச்சு நம்மள வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போகுமா, இல்ல இந்த கடன் சுமை நம்ம வளர்ச்சியே முடக்கி போடுமா? இதுதான் இந்த பட்ஜெட் நம்ம முன்னாடி வைக்கிற $1 மில்லியன் கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?